அதாவது கானா வினோத் திவ்யா ஃபைட் அந்த நிகழ்வு வந்து இப்போ லைவில் முடிஞ்சிருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டாஸ்க்லாம் முடியுது. அதுக்கப்புறம் தேர்ட் டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க. இந்த 3வது டாஸ்க்லேயும் அவங்க தோத்துட்டாங்க. அவங்க 3வது டாஸ்க்கெல்லாம் எதுவும் சண்டைலாம் நடக்கலை. திடீர்னு திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, 15 பேரையும் இந்த ஒரு விஷயத்துக்கு அட்ரஸ் பண்ணணும். இந்த வீட்டில் என்ன நிகழ்வு நடந்தாலும் 2 பேரால் அது என்ன ஆகுதுன்னா கொலாப்ஸ் ஆகுது. அது யாருமே அட்ரஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்ன உடனே அந்த விஷயத்தை பார்வதி கேட்டுட்டு போய் கானா வினோத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க போல இருக்கு. அப்போ கானா வினோத்தும் கமருதீனும் உள்ளே வராங்க. 2 பேரால் இந்த இது கலைஞ்சிடுச்சின்னு சொன்னீங்களா, அது யார் சொன்னது? ஆமாம், நான் இங்கே பேசிக்கிட்டு தான் இருந்தேன். அதை யார் உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இவங்க தான் 15 பேரையும் அட்ரஸ் பண்ணணுன்னே கூப்பிட்றாங்க. அது கன்வே இருக்கு, வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து பிரஜனு கானா வினோத் சாப்பிட்டு வெளில போகிறாருங்க. அப்போ இவங்க அந்த ரெட்ரோ டீம் வந்து மாடர்ன் டீம் வந்து ஏதோ அந்த விஷயம், அந்த நகை கொடுக்குற விஷயமா பிக் பாஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சாப்பிட்டு அந்த பக்கம் போகிறாரு. அப்போ வந்து இதை கேட்குறதுக்கு வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி பிரஜன் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாப்பிட்டு வரேங்க அப்படிங்கிறத அந்த கான்வர்சேஷன் போகுது. பிரஜனும் கானா வினோத்தும் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணா வாங்கண்ணே உள்ளே வாங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே இவங்க என்ன சொல்கிறாரு, நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு போங்க போங்கன்னு தான் சொல்கிறாரு. லாஸ்ட்டாக போன்னு சொல்லிடுறாரு. அந்த ஒரு வார்த்தையை தான் அவங்க பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூட்டு வச்சு இதை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே இதுக்கு சில பேர் சரி அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்ன உடனே எல்லாருமே திட்டத்திட்ட வந்துட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து டாஸ்க்கை ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டாஸ்க் லெட்டர் படிக்கும்போது கூட இவங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நேற்று ஒரு பிரச்சனை நடந்தது, கமருதீன் நடந்தது, அதெல்லாம் பேசுகிறாங்க. அதற்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய கதைகளுக்கு போயிடுறாங்க. திவ்யா நடுவில் வந்து கானா வினோத் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் போன்னு சொன்னதுக்கு அவங்க அவ்வளோ கோவப்படுறாரு. சீ கருமோன்னு என்ன சொல்லியிருக்காங்க, அதை நான் பொறுத்துக்கிட்டு தானே இங்கே இருக்கிறேன். நான் என்ன அதை ஒரு இஷ்யூவாக மாற்றினேன்னா, இல்லை அதை பிரச்சனையாக மாற்றினா? சீ கருமங்கிறது ரொம்ப கடுமையான கண்டிக்கத்தக்க ஒரு வார்த்தைங்க. ஏன்னா இது பிக் பாஸ் வீடு, எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தில் அவங்க அதை சொல்லியிருக்காங்க. அதை கானா வினோத் இங்கே அட்ரஸ் பண்ணுறாரு. அதற்கு பிறகு இவங்க பழைய கதைகளுக்கு இவங்க பாட்டுக்கு சென்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை கேட்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியம் வருது. இவங்க இந்த டாஸ்கில் நடக்கிற விஷயம் பற்றி தானே பேசணும்னு எல்லாரையும் கூப்பிட்டாங்க. இது என்ன பழைய கதையெல்லாம் போகுது? அப்போ கானா வினோத் என்னமோ ஒரு பெரிய கொடியேறுவு போலவும், அவர் வந்து இவர் விக்ரம் நினச்சது போல தான் நமக்கு தோணுது. இவர் ரொம்ப கொடியவர் போலவும், இவரால் இந்த வீட்டில் பாதுகாப்பே இல்லாதது போலவும், இவர் வந்து எல்லார்ட்டையும் தரக்குறைவாக நடந்து கொள்வது போலவும் திவ்யா பல குற்றச்சாட்டுகள் வைக்கும்போது விக்ரம் எழுந்து சொல்லிடுறாரு. நான் ஒரு நிமிஷம் பேசுகிறேன். இதை கேட்கும்போது எனக்கு எப்படி தோணுது, அவர் வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு மனிதர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, இது சரியில்லை அப்படின்ன உடனே இவங்க திவ்யாவுக்கு கோபமாகுது. என்ன விக்ரம் இப்படி பேசுகிறீங்க, நான் அவர் எங்கேயாவது நெகட்டிவ் கேரக்டர் உள்ளவர்னு சொன்னேன்னா, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணனா? நீங்கள் அப்படி பண்ணலங்க, பட் நீங்கள் சொல்கிறது அதுதானே கன்வே ஆகுது அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவங்க கடுப்பாகிறாங்க. அப்போ திடீர்னு உள்ளே நுழையிறாங்க பார்வதி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ 2 பேருன்னு சொன்னீங்களா, அது யார் போய் கூட்டு கோல் மூட்டிட்டு வந்தது, அது யாருன்னா பார்வதி. உங்ககிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னா, உங்ககிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லை, நீ போயிடு அப்படிங்கிறாங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சிருது. பட் இங்கே வந்து கானா வினோத்தை இவங்க பர்சனலாக இவங்க 2 பேருக்கும் ஆகாது போல இருக்குது. அவங்களுக்கும் கானா வினோத்துக்கும் ஆகாது போல இருக்குது, அவங்களுக்கும் கமருதீனுக்கும் ஆகாது போல இருக்குது. அது ஒட்டுமொத்த வீட்டுக்கு எதிராக திருப்புவது எந்த விதத்தில் நியாயம்? அதாவது அப்படியே ஒட்டுமொத்த வீட்டுக்கும் எதிராக திருப்பணும்னா அது விஜய் சேதுபதியோடைய பொறுப்பு. அவருக்கு வந்து அட்ரஸ் பண்ணுவார், அவர் கேட்பார். இவங்க ஒரு கானா வினோத் அந்த பாயிண்ட்டை கரெக்டாக கேட்குறாரு. நீங்கள் யாருங்க, நான் இல்லாத போது என்னை பற்றி தவறான முறையில் நீங்கள் அழுது கூப்பாடு போட்டு என்ன இதுக்கு நெகட்டிவாக திருப்புறீங்க? அப்போ நான் இவ்வளோ நாள் இங்கே இருக்கேன். ஒன்று, நான் அதேமாரி தவறான செயல்கள் செய்கிறேன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன வெளில அனுப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு கண்டஸ்டன்ஸ், நீங்கள் கேம் ஆட தானே வந்திருக்கீங்க. அப்போ எதுக்கு என்னுடைய விஷயத்தை நீங்கள் வந்து இவ்வளவு ஹாஷாக கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. இந்த ஆர்குமெண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, திவ்யா கானா வினோத்தை பழிவாங்க நினைத்தார். ஆனால் அவர் வெட்டிய குழியில் திவ்யாவே விழுந்தது போல தான் முடிவுரை. ஏன்னா இது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. 15 பேரும் சேர்ந்து 2 பேரை ஒதுக்கி வைக்கணும்னு ஒருத்தவங்க கேள்வி எழுப்புனா அதை எப்படிங்க ஒத்துப்பாங்க? அது விஜய் சேதுபதியோட பொறுப்பு. அது அவரோட பொறுப்புனா கூட அவர் அட்ரஸ் தான் பண்ணணும். பீப்புளுக்கு பிடிக்கிற வரையும் அவங்க உள்ளது இருக்கலாமே. இதுதானே இந்த பிக் பாஸ் நியதி.